ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் சார்பில் ஆதார் நகலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆதார் வெளியிட்டிருக்காங்க. என்னமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் நகலை சேமித்து வைக்க தடை விதிச்சிருக்காங்க. ஹோட்டல்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போன்ற தனியார் நிறுவனங்கள் ஆதார் அட்டைகளின் நகல்களை சேகரித்து வைக்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தடை விதிச்சிருக்காங்க. ஆஃப்லைன் சரிபார்ப்புக்கு கியூஆர் கோடு ஸ்கேன் அல்லது புதிய ஆப் மூலமாக மட்டுமே அனுமதித்து தனி உரிமை பாதுகாப்பு காகிதமில்லா நுட்பம் விரைவில் அமலுக்கு வரும். அப்படி மீறினால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆதார் சார்பில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக பார்த்தா நம்ம ஏதாச்சும் கவர்மெண்ட் அஃபிஷியல் கேட்குறாங்க அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் ப்ரைவேட்டாக யாராச்சும் ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், வேறு எங்கேயோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அவங்க நீங்கள் ஆதார் நகலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை தாங்க உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு கியூஆர் கோடு முறை, நீங்கள் டேரெக்டாக எதுவுமே நீங்கள் கொண்டு போக வேணாம், ஒரு கியூஆர் கோடை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அந்த உடாய் நிறுவனர் பார்த்தா அவர் வெளியிட்டிருக்காரு. ஹோட்டலாக இருக்கட்டும், தனியார் விடுதியாக இருக்கட்டும், இல்லை பார்த்தா நீங்கள் ஒரு திரையரங்குக்கு போகிறீங்க அங்கேயாக இருக்கட்டும், பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கே நீங்கள் கேட்டாலும் அங்கே பார்த்தா நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையின் நகலை சேகரித்து வைத்துக்கொள்வது தற்போதைய ஆதார் சட்டத்தின்படி விதிமீறலாகும் அப்படின்ற மாரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பதிலாக கியூஆர் கோட் அடிப்படையிலான டிஜிட்டல் சரிபார்ப்பு முறை, டிஜிட்டல் வெரிஃபிகேஷன்ஸ் கட்டாயமாக்க போகிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த புதிய நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட யார் யாரெல்லாம் ஆதார் கார்டு வாங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டலாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திரையரங்காக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வாங்குறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆதாரில் போயிட்டு முதல்ல ஆதாரில் போயிட்டு பதிவு பண்ணி வச்சுக்கணும். அப்படி அந்த பதிவு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு பார்த்தா ஒரு பிரத்யேக ஆப்பை ஆதார் நிறுவனம் வழங்குவாங்க. அந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு பொதுமக்களுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் உங்கள் கியூஆர் கோடை காமிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. இதனால் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண சொல்ல உங்களுடைய ஆதார் தகவலை சேகரிக்க முடியாது. அதேமாரி நீங்கள் கையில் ஆதார் கார்டு கொடுக்க சொல்ல ஏதாச்சும் ஃப்ராட் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆதார் தகவல் மற்றவங்களுக்கு போகலாம், இல்லை அவங்களே சேமித்து வைக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. டிஜிட்டல் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுதாங்க உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வராங்க. விரைவில் அடுத்த மாதம் முதல் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா காகிதமற்ற டிஜிட்டல் ஆதார் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் விரைவில் அமலுக்கு வரும் புதிய உடாய் விதிப்படி ஹோட்டல்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் ஆதார் அட்டை நகல்களை சேகரிப்பது தடை செய்யப்பட்டு கியூஆர் அடிப்படையிலான டிஜிட்டல் சரிபார்ப்பு நடைமுறைக்கு வருகிறது. தனிநபர் விவரங்களை பாதுகாப்ப இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக உடாய் தலைமை அதிகாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் ஆதார் வெளியிட்டிருக்க ஆப். இந்த ஆப் பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதில் வர கியூஆர் கோடை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி காமிச்சாவே போதுமானது. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ரிவீல் பண்ணலாம். உங்கள் நேம் மட்டும் தான் காமிக்கணும் அப்படின்னா நேம் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் மட்டும் காமிக்கணும், ஃபோட்டோ மட்டும் காமிக்கணும். எது மட்டும் நீங்கள் ஷேர் பண்ண விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதுமானதுங்க. அதேமாரி இந்த ஆப்பில் மொபைல் நம்பர் நம்மளே அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ்லாம் நம்ம கொண்டு வராங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.